Friends, இந்த வீடியோல 10th Maths exercise 1.2ல 4th sum பார்க்கலாம். Represent each of the following relations by an arrow diagram, a graph and in roster form wherever possible. First subdivision பாருங்க. X, y such that x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. இப்போ வந்து நம்மளுக்கு இதை வந்து எந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா எதுலலாம் ரிலேஷன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம வந்து ரிலேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ என்னது 2y. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5, ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. இப்போ இதை நம்ம இது பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து x is equal to 2y. அப்போ நம்ம வந்து y கண்டுபிடிக்கலாம். அப்போ y வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸை வந்து இப்போ வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா அப்போ y is equal to x/2 இப்படி தானே வரும். ஸோ அதான் இந்த ஃபார்ம். அப்போ பாருங்கள், when x is equal to 2 நம்ம எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். அப்போ தென் x is equal to 2, y equal to x/2. அப்போ 2/2 equal to 1. அடுத்து x is equal to 3, y equal to x/2 தானே. அப்போ 3/2. அப்போ அதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1.5 கிடைக்குமா? அடுத்து x is equal to 4, y is equal to x/2 வந்து 4/2. அப்போ 2. x is equal to 5 அப்படின்னா y is equal to 5/2, that is 2.5. ஆரோ டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஆரோ டயக்ராமில் இப்போ எக்ஸ் வந்து இது, ஒய் வந்து இது வந்து ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன். அப்போ எக்ஸில் இருக்கிறத தான் நம்ம இதில் எழுத போகிறோம் இல்லையா? அப்போ எக்ஸில் இருக்கிறது என்னென்னது? 2, 3, 4, 5. ஒயில் இருக்கிறது 1, 2, 3, 4. அப்போ நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். அதை தானே எழுதியிருக்கோம். அப்போ 2ஓட ரிலேஷன் என்னது? 1. நீங்கள் வேணால் இதில் பாருங்கள். 2 x 2, y வந்து என்னது 1. அப்போ x 2னா y வந்து 1, 4க்கு வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 2. இந்த 1.5 2.5 நீங்கள் ஏன் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸில் இருக்கிறதை ஒயில் இருக்கிறதை மட்டும்தான் நம்ம இதில் நம்பர்ஸ் இது பண்ண போகிறோம். இன்கேஸ் இதில் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம பாயிண்ட்டை சேர்த்து எழுதி நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கலாம். அதை வந்து ரிலேஷனாக இது பண்ணுங்கன்னு தான், ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது இதோட ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்கல. ப்ரூஃப் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதுக்கானதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப் பார்க்கலாம். இப்போ கிராஃபில் குறிக்க போகிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா 2,1, 4,2 தான் குறிக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து வந்து 2,1 குறிச்சிடலாமா? 2 இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ 2,1 2xல தானே இருக்குது. அப்போ 2,1 2,1. அடுத்து என்னது? 4,2. அப்போ 4,2. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல்கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்மில் வந்து நம்ம அந்த 2 பாயிண்ட்ஸை தான் எழுத போகிறோம். அப்போ என்னது? 2,1 4,2 அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த சம் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். r is equal to x, y such that y is equal to x plus 3 and x belongs to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ y is equal to x plus 3. அப்போ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். y is equal to 1 plus 3 4, y is equal to 2 plus 3 5, y is equal to 3 plus 3 6, y is equal to 4 plus 3 7, y is equal to 5 plus 3 8, y is equal to 6 plus 3 9, y is equal to 7 plus 3 10, y is equal to 8 plus 3 11, y is equal to 9 plus 3 12. அப்போ yயோட வேல்யூலாம் எடுத்துருங்க. 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இதுக்கும் என்ன தான் கண்டுபிடிக்கணும்? ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ஃபஸ்ட் ஆரோ டயக்ராம் பார்க்கலாமா? இப்போ ஆரோ டயக்ராம் பாருங்கள். 1க்கு என்னது? 4, 2க்கு 5,
3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 12. இப்போ ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கிராஃப் பாருங்க. கிராஃப் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9. ஒய் ஆக்சிஸில் என்ன எழுதியிருக்கோம்? 4 5 6 7 8 9 எழுதியிருக்கோமா? இப்போ நம்ம ஈஸியாக பாயிண்ட்ஸ் குறிச்சிடலாம். இது வந்து என்னது? 1,4. அடுத்து இது வந்து 2,5. அடுத்து இது வந்து 3,6, 9,12. இப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் போடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிடலாம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 7,10 8,11 9,12. இப்போ நம்ம செகண்ட் சம்மும் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.